சிந்திச்சதுனால தாங்க இவனுக்கு சப்போர்ட்டே பண்ண முடியல. என்ன போய் சிந்திங்கன்னு சொல்றீங்க? சிந்திக்கிறவன் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுவானா? இலங்கை மக்கள் அநேகர் கிருஷ்ணாவை நேசிக்கிறார்கள் அப்படின்னா இலங்கை மக்கள் அதிகமா பொண்டாட்டிக்கு அடிமையா இருக்கிறவங்க, ஐயோ பொண்டாட்டி சொன்னா நம்ம மீறக்கூடாது அப்படின்னு பயப்படுறவங்க தான் அநேகமா இருப்பாங்களோ, அல்லது ஏழைகளுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்து அதுல ஆஹா இவ்வளவு ரசிக்கிற மாதிரி இருக்கு, இவ்வளவு வேதனைப்படுறாங்க, இவ்வளவு கண்ணீர் அப்படின்னு சைக்கோத்தனமான புத்தி இருக்கிறவங்க அடுத்தவங்க படுற துன்பத்தை பார்த்து ரசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சைக்கோத்தனமா இருக்கிறவங்க இலங்கையில் அதிகமா இருக்கிறாங்களோ. ஏன்னா அப்படி இருக்கிறவங்க தான் கிருஷ்ணாவை நேசிக்க முடியும். கிருஷ்ணாவை ஆதரித்து அவன் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டாமல் இருந்தால்தான் எனக்கு புலம்பெயர் தமிழர்கள் உதவி செய்வார்கள் என்றால் அப்படிப்பட்ட புலம்பெயர் தமிழர்களும் எனக்கு வேண்டாம். கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு நீங்க உதவி செய்வீங்க அப்படின்னு எனக்கு அந்த உதவியே வேண்டாம். அப்படிப்பட்ட நீங்களும் எனக்கு வேண்டாம். இலங்கையிலிருந்து புலம்பெயர் தமிழர்கள் ரொம்ப மட்டமான ரொம்ப சீப்பானவங்களா? மக்களே, புலம்பெயர்ந்து வாழும் மக்களே, எனக்கு புரியல. எனக்கு ஒரு கமெண்ட் அப்படி வந்திருக்கு, அதைத்தான் உங்ககிட்ட நான் இப்போ படித்து காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி எதுக்கு அந்த கமெண்ட் வந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி. ஒரு 22 புலம்பெயர் தமிழர்கள் உதவி எனக்கு கிடைச்சிது அப்படின்னா இந்த வீடு எனக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். அதில் சில முக்கியமான விஷயமெல்லாம் நான் சொல்லியிருந்திருப்பேன். எனக்கு ஒரு 7 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது, வீட்டு விட்டு வெளியே போக முடியாமல் இருக்கேன், வீட்டிலேயே முடங்கி இருக்கேன், என்னுடைய ஒய்ஃபு தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க, என்னை சுற்றி சொந்தங்கள் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஊராக இருந்தாலும் யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை. ஏன்னா கஷ்டப்படுறவன கஷ்டம் நமக்கு ஒரு கஷ்டம் எதுக்கு தெரியுங்களா வருது? சில பேர் சொல்லுவாங்க கஷ்டம் எதுக்குப்பா வருது அப்படின்னா யார் நல்லவங்க, யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறத அப்போ தான் தெரியும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் தான் யார் நல்லவங்களா நடித்தாங்க, யார் உண்மையான அன்பு பாசம் வச்சுருக்காங்க, யார் உண்மையாகவே நமக்கு பணம் கொடுத்து அல்லது சரியான உதவி கொடுத்து உதவி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கஷ்டத்தில் தான் நான் ஒரு 7 வருஷமாக இருக்கேன். ஆஸ்பத்திரி பார்த்துக்கிட்டு இருக்கோம், உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நான் வருமானம் சம்பாதிக்க முடியாமல் வருமானம் கட்டு. 1 வருஷமாக தான் யூடியூப்பில் கொஞ்சம் வருமானம் சம்பாரிச்சிட்ருக்கேன். இப்படி நின்று கூட பேச முடியாது எனக்கு. இந்த வீட்டுக்கு நான் வர்றப்போ ஒரு 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு வர்றப்போ என்னை கைத்தாங்களாக பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பாத்ரூம் போகிறதுனா கூட என்னை கை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. போன வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோடய லிங்க்கு கூட நான் தரேன், 2 வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாதிரி இருக்கப்போ நான் 8 வருஷமாக யூடியூப் சேனல் நடத்திட்டு வரேன். 7 வருஷமாக உடம்பு சரியில்லை. இந்த 8 வருஷத்தில் நான் எத்தனையோ வீடியோக்கள் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நான் கேட்டதில்லை, லைக் பண்ண சொல்லி கேட்டதில்லை, யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்டதில்லை. ஏன்னா உதவி கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறவன். ஆனால் உங்களை நம்பி நான் கேட்குறேனே, உங்களை நம்பி கேட்டு இப்படி சொல்லி இது ஒரு தன்மானத்தையே விட்டு கொடுக்கறது. புரியுதுங்களா? ஒரு மனுஷன் ஒரு பிச்சைக்காரன் படத்தில் வரும், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட கையேந்திர ஒரு சூழ்நிலை வருது பார்த்தீங்களா, அது ரொம்ப கொடுமையானது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட கையேந்துறதுங்கிறது யாருக்குமே வரக்கூடாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷன் உங்ககிட்ட கேட்குறேன் இல்லையா, தன்மானத்தை விட்டு ஒரு ஹெல்ப், இந்த வீடு ஒரு வேளை எனக்கு தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா இந்த வீட்டுக்காக கடவுள் புலம்பெயர் தமிழர்கள் ரொம்ப நல்லவங்க, அவங்ககிட்ட கேட்டுப்பாரு அப்படிங்கிற உணர்த்துது மனசு. அதனால் நம்பி ஒரு 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். அப்போ ஒரு 2-3 பேர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கமெண்ட்டுக்கு நான் முன்னாடி வீடியோவில் ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன் இல்லைங்களா, புலம்பெயர் தமிழர்கள் ரொம்ப மட்டமாக ரொம்ப சீப்பானவங்களா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இந்த கமெண்ட் இருக்குது. ஏன்னா நான் 2-3 வீடியோ போட்டேன், ரொம்ப நேர்மையாக உண்மையாக யாரையுமே ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிற என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய மாட்டிங்களா? ஒருவேளை நான் இலங்கையில் பிறந்திருந்தா தான் எனக்கு உதவி செய்வீங்களா? எனக்கு புரியல. ஒரு பக்கம் இப்படி கஷ்டமாக இருக்குது. நம்ம சரி ஓகே, இது என் தப்பு இல்லை, நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டோம், புலம்பெயர் தமிழராக இருக்கிறவங்ககிட்ட தான் கேட்டேன், கிடைக்கல அப்படிங்கிறப்போ வருத்தப்பட வேண்டியது நான் இல்லை, நீங்கள் தான். இதில் எனக்கு எந்த தலை குனிவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு மனுஷன் ஒருத்தங்கிட்ட கேட்டான் அப்படின்னா கேட்குற வரைக்கும் தான் அது என் விஷயம். நான் கேட்டுட்டேன், என் வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் கொடுக்கறதும் கொடுக்காமல் இருக்கிறதும், எனக்கு உதவி கிடைக்கிறதும் கிடைக்காமல் இருக்கிறதும் என் கையில் இல்லை, அது உங்கள் கையில் இருக்குது, கடவுள் கையில் இருக்குது. ஒருவேளை எனக்கு உதவி கிடைக்கல அப்படின்னா இதனுடைய தலைக்குணிவு எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். புலம்பெயர் தமிழராக இருக்கிற இலங்கை தமிழராக இருக்கிற ஒரு 2-3 பேர் தாங்க அவ்வளோ தங்கமான மனசு உள்ளவங்க.
இப்போ நான் சொல்கிறேன், போன வீடியோவிலும் அதுதான் சொல்லியிருப்பேன், ஒருவேளை அந்த தங்க மனசு அவ்வளோ நல்லவங்களாக இருக்கிற அந்த புலம்பெயர் தமிழராக இருக்கிறவங்க நல்ல வசதியாக இருக்கிறவங்களா இருந்தால் நான் இப்படி வீடியோ போட்டு கூட நான் பேசிகிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அவங்க தான் எனக்கு 2-3 பேர் தாங்க பேசிகிட்டு இருக்காங்க, பெருசாக யாரும் பழக்கம் இல்லை. அந்த 2-3 பேருமே அவ்வளோ நல்லவங்க. அவங்க மட்டும் வசதியாக இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா மொத்த பேமெண்ட்டில் எனக்கு காசு கொடுத்து இந்த வீடு வாங்கிக்க அப்படின்னு எனக்கு கொடுத்துருவாங்க. திருப்பி கூட கேட்க மாட்டாங்க. அவ்வளோ நல்லவங்க. ஆனால் அவங்களும் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களா போயிட்டாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நல்ல மனசு இருக்கும் வேண்டுமா எனக்கு தெரியல. ஓகே, வீடியோ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி புலம்பெயர் தமிழராக இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள் ரொம்ப மட்டமாக ரொம்ப சீப்பானவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு ஏன் வந்தது அப்படின்னா, ஒருத்தர் எழுதியிருக்காரு, ராஜாம்பால், எனக்கு அது அவருடைய பேர் படிக்க தெரியல, அந்த கமெண்ட்டை மட்டும் படிக்கிறேன். ரொம்ப நல்ல மனசு தாங்க போல இருக்கு அவருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறேன்னா, சகோதரா, நீங்கள் உதவி கேட்பது தப்பில்லை, ஆனால் கிருஷ்ணாவை குறை கூறி உதவி கேட்பது தப்பு. நான் உதவி கேட்பது தப்பில்லைங்களா? புலம்பெயர் தமிழராக இருக்கிற உங்ககிட்ட உதவி கேட்கறது தப்பில்லை, ஆனால் கிருஷ்ணாவை குறை சொல்லி தப்பு சொல்கிறீங்க இல்லையா, அது தப்பு. இலங்கை மக்கள் அநேகர், அவர் சொல்கிறாரு, எனக்கு நல்லது தான் சொல்கிறாரு. ஒருவேளை இது உண்மையாக இருந்ததுன்னா எவ்வளோ கொடுமையான விஷயம் யோசிச்சு பாருங்கள். இதுதான் சொன்னேன், அவ்வளோ மட்டமானவங்களா? இவர் சொல்கிற விஷயங்கள் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த அந்த தமிழர்கள் அவ்வளோ சீப்பான கேரக்டராக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இலங்கை மக்கள் அநேகர் கிருஷ்ணாவை நேசிக்கிறார்கள். இப்போ இவங்க சொல்கிற அந்த எஸ்கே கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சிம்பிளாக 2-3 வரிகள் சொல்லிட்டு இந்த கமெண்ட்டை நான் திருப்பி படிக்கிறேன். ஒன்று, வக்கர புத்தியாக இருப்பாங்க. புரியுதுங்களா? வக்கர புத்தினா அடுத்தவங்க கஷ்டப்படுறத, அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவங்க கஷ்டப்படணும், அவங்க வேதனைப்படணும், அழுகையாக இருக்கணும், அந்த மாதிரி துன்பப்படுறத பார்த்து ரசிக்கிற ஒரு மனநிலை இருக்கும் இல்லைங்களா, அவங்க இந்த எஸ்கே கிருஷ்ணாவை நேசிப்பாங்க. ஏன்னா எஸ்கே கிருஷ்ணாவனுடைய வீடியோவெல்லாம் பார்க்குறப்போ ஏழைகளை ரொம்ப கேவலமாக மட்டம் தட்டி கிண்டல் பண்ணி பேசுகிற வீடியோக்கள் தான் அதிகமாக இருக்கும். அந்த வீடியோ வந்து சினிமா பார்க்குற மாதிரி அவ்வளோ என்ஜாயாக இருக்கும்னு சொன்ன ஆடியோவெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஒரு லேடிஸ் அப்படி பேசியிருக்காங்க, கிருஷ்ணா வீடியோ பார்த்தா ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஒரு ஏழை துன்பத்தில் கஷ்டத்தில் கண்ணீர் வடித்து பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு சினிமா பார்க்குற மாதிரி இருக்காடா? அந்த லேடிஸை நான் அப்படி என்ன, அவங்கள வேறு மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நான் கேட்குறேன், ஒரு ஏழை தன்னுடைய துன்பத்தை கஷ்டத்தை சொல்லி அழுது உலகத்துக்கு தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து கதறி கண்ணீர் வடித்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குற ஏழையினுடைய வீடியோவை சினிமா பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ரசிக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த எஸ்கே கிருஷ்ணாவை நேசிக்கிற வக்கரமான புத்தியாக இருக்கிறவங்க இருப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு குடும்பத்தில் கணவனுக்கு கீழ்ப்படியாமல் கணவனை அடிமை மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மேலே அடக்கி ஆள்ற ஆணாதிக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெண் ஆதிக்கமாக இருக்கிற, தன்னுடைய வீட்டுக்காரரை உட்காரணும் எந்திரிக்கணும் மூடிட்டுறான்னா மூடிட்டு இருக்கணும், போடானா போகணும், வாடானா வரணும், அப்படியே ஒரு அடிமை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிற லேடிஸ் இருப்பாங்க இல்லைங்களா, தன்னுடைய கணவனை கொஞ்சம் கூட மதிக்காமல் அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கிற லேடிஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்க கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குடும்பத்தில் தன்னுடைய பொண்டாட்டிக்கு கை கட்டிட்டு, சரிங்க பொண்டாட்டி, சொல்லுங்க பொண்டாட்டி, நீங்கள் சொன்னால் சரிங்க பொண்டாட்டி அப்படின்னு கை கட்டி சரிங்கன்னு மண்டையை ஆட்டி பூம்பு மாடு மாதிரி அடிமையாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கணவன்மார்கள் வேறு வழியே இல்லாமல் கிருஷ்ணாவை சப்போர்ட் பண்ணால் தான் நமக்கு சோறு கிடைக்கும் போல் இருக்குது. கிருஷ்ணாவை வந்து தப்புன்னு சொல்லிட்டோம்னா நம்மளை டைவர்ஸ் பண்ணிடுவான். என்ன பண்ணுறது, இந்த பொண்டாட்டி விட்டால் வேறு பொண்டாட்டி கிடைக்காது, இந்த பொண்டாட்டி எப்படியாவது நம்ம இந்த பொண்டாட்டிக்கு அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேளை சோறு கிடைச்சா போகுது, நம்ம கிருஷ்ணாவை தப்புன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு இருக்கிற கணவன்மார்கள் கிருஷ்ணாவை சப்போர்ட் பண்ணுவாங்க, நேசிப்பாங்க. புரியுதுங்களா? இவ்வளோதான். இதுக்கு மேலே கொஞ்சம் அறியாமையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, வெள்ளந்தியான மனசு, நல்லது இது கெட்டது இதுன்னே தெரியாத வெள்ளந்தியான மனசு. அவங்களுக்கு நான் நினச்சதெல்லாம் வெளுத்ததெல்லாம் பாழணும்பாங்க, நினச்சவங்களையெல்லாம் நல்லவங்க நினைப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு வேளை கிருஷ்ணாவை நேசிப்பாங்க. இவங்களை தவிர கிருஷ்ணாவை நேசிக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க.
ஒரு சிலர் தான் கிருஷ்ணாவை தவறாக பார்க்கிறார்கள். அப்பாடா, ஒரு சிலராது இருக்கிறீங்களே. தவறாக பார்க்குற ஒரு சிலர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஒரு சிலரில் நானும் ஒருத்தன். ஆனால் தவறாக பார்க்கல, அவன் பண்ணுற தவறை பார்க்குறோம், அவன் பண்ணுற தப்புகளை பார்க்குறோம், அவன் பண்ணுற சில தில்லாலங்கடி விஷயத்த நம்முடைய அறிவுனால பார்க்குறோம். அது ஒரு சிலர் தான் இருக்காங்க. அந்த ஒரு சிலரில் நானும் இருக்கேன். ஒரு சிலர் தான் கிருஷ்ணாவை தவறாக பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் கிருஷ்ணாவை பற்றி இவ்வளவு மோசமாக கதைத்து விட்டு உதவி கேட்டால் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். ஏங்க அப்படியாங்க? பொண்டாட்டி தாசனாகவும் பொண்டாட்டி கடுமையாகவும் அடுத்த ஏழை மக்களுடைய கஷ்டத்தை துயரத்தை பார்த்து அதில் சந்தோஷப்படுற அவ்வளோ சைக்கோத்தனமான கேரக்டர் இருக்கிறவங்களாவா இருக்கீங்க? அப்படி இருக்கும்போது நீங்கள் கிருஷ்ணாவை பற்றி இவ்வளவு மோசமாக கதைத்து விட்டு உதவி கேட்டால் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். இதில் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, கிருஷ்ணாவை பற்றி இவ்வளவு மோசமாக அவன் மோசமாக பண்ணுறான், உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம், மோசமாக தெரியுதோ உங்களுக்கு? ஓகே, கிருஷ்ணா பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டி இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, உங்களுடைய தன்மானது, உங்களுடைய நாட்டினுடைய கௌரவம், என்ன சொல்கிறது, ஏழையினுடைய சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழைகள் இருக்கிற இடத்துல தான் கடவுள் இருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களுடைய ஏழைகளுடைய கஷ்டத்தை, அந்த துயரத்தை, அந்த கண்ணீரை எதுக்கு உலகத்துக்கு விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அது தப்பாங்க. அப்படி கேட்டால் புலம்பெயர் தமிழராக இருக்கிற நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்களா? அவ்வளோ மோசமான கேரக்டரா உங்களுக்கு? சரி, ஓகே. அவ்வளோ மோசமாக கதைத்து விட்டு உதவி கேட்டால் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். நீங்கள் உங்கள் குறைகளை, பிரச்சனைகளை, வியாதிகளை கூறி உதவி கேட்டிருந்தால் புலம்பெயர் மக்கள் 13 லட்சம் இல்லை, அதிகமாகவே கொடுத்திருப்பார்கள். அவர் சொல்கிறார், உங்களுடைய குறைய சொல்லுங்கள், உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்கள், உங்களுடைய வியாதியை சொல்லுங்கள். இந்த மாதிரி இதை மட்டும் சொல்லிட்டு கிருஷ்ணாவுடைய குறைகளை எதுவுமே சொல்லாமல் உங்கள் குறையை மட்டும் சொல்லுங்கள், கிருஷ்ணனுடைய குறையை சொல்லாதீங்க. அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா 13 லட்சம் என்ன, அது அப்படியே திருப்பி போட்டால் 31 லட்சம் கூட புலம்பெயர் தமிழர்கள் உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏங்க அப்படியாங்க? கிருஷ்ணாவை பற்றி அவன் பண்ணுற தப்புகளை, அவன் பண்ணுற குறைகளை சுட்டி காட்டினா எனக்கு உதவி பண்ண மாட்டிங்களா? இப்போது இவர் சொல்கிறாரு, உங்களுடைய வியாதிகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய குறைகளை சொல்லி கேளுங்க. ஏங்க 7 வருஷம் உடம்பு சரியில்லை, மருந்து மாத்திரைக்கு நான் யார்கிட்டையும் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கூட உதவி வாங்கலை, கேட்கல. நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற பையங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவன், அம்மா பாட்டை கூட நான் கேட்க மாட்டேன், அதுக்கே தயங்குறவனா. 7 வருஷமாக யாருக்கிட்டையும் எந்த உதவியும் நாங்கள் கேட்குறதில்ல, வாங்கினதும் இல்லை. 8 வருஷமாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 7 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு கேட்காம இருந்து, இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப கூட எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, மருந்து வாங்கணும், காசு கொடுங்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு கேட்காதவன் ஒரு வீடியோ போட்டு ஒரு 22 புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு உதவி செஞ்சால் இந்த வீடு எனக்கு சொந்தமாகும் அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன ரீசன் தெரியுங்களா? சொன்னால் நீங்களா நம்புவீங்களான்னு தெரியல. இந்த வீடு விற்கணும்னு நினைக்கிற இந்த ஹவுஸ் ஓனரும், இந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், இவங்களே இருக்கட்டும்னு அவங்க நினைக்கிறாங்க. புதுசாக இந்த வீடு வாங்க வர்றவங்கக்கிட்ட கூட ஒரு வேளை நீங்கள் வாடகை விட்டால் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த குடியிருக்காங்க இல்லைங்களா, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களையே குடி வச்சுருங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. புதுசாக வாங்க வர்றவங்களும் ஒருவேளை நான் கேட்குறேன், ஒருவேளை நீங்கள் வீடு வாங்கிட்டீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்தில் நான் சம்பாரிச்சிட்டேன்னா எனக்கு இந்த வீடு நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு இந்த வீடு பிடிக்கும். ஏன்னா இந்த வீட்டுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், இங்கே வந்து கொஞ்சம் பரவாயில்ல, இந்த வீடு எனக்கு ராசியாகவும் இருக்குது. அப்படி இருக்கப்போ புதுசாக வாங்குறவங்ககிட்ட கேட்குறப்போ ஓகேங்க 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கே நான் கொடுத்துறேன்னு சொல்கிறாரு. வாங்குறவங்களும் எங்களுக்கே கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. இந்த ஹவுஸ் ஓனரும் எங்களுக்கே கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை இந்த வீடும் எங்களுக்கே இருக்கணும், நாங்கள் மட்டும்தான் இருக்கணும், இந்த வீட்டுக்கு நாங்கள் தான் ஓனராக இருக்கணும்னு ஆசைப்படுதே என்னமோ. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? டக்குன்னு கடவுள்கிட்ட கேட்டால் 10 லட்சம் 15 லட்சம் கூரை பிச்சுக்கிட்டா கொடுப்பாரு, கடவுள் வழிகாட்டுவார். அப்போ மனசு சொல்லிச்சு, புலம்பெயர் தமிழர் அவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, 2-3 பேர் உனக்கு பழக்கமாக இருக்காங்களே, அந்த மாதிரி தானே இருப்பாங்க. ஒரு 20 பேர், ஒரு 22 பேர், ஒரு 15 பேர் உனக்கு கிடைச்சா கூட இந்த வீடு உனக்கு கண்டிப்பாக அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குற காசை திருப்பி கடனை கொடுத்துரு அப்படின்னு கேட்க சொல்லி தாங்க நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி எதுக்காகவும் உதவி கேட்காதவன் இந்த ஒரு விஷயத்துக்கு நான் கேட்குறேன். அதில் கூட என்னுடைய டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பரு எதுவுமே நான் கொடுக்கல.
ஒரு சிலர்லாம் வந்து பேங்க் டீட்டெயில் கொடுத்து ஃபஸ்ட் வீடியோவில் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் இதுங்க கொடுக்குறவங்க கொடுங்க அப்படின்னா ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ வந்தால் கூட அந்த காசை வச்சுக்குவாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னுடைய மருந்துக்கோ மாத்திரைக்கோ இவர் சொல்கிற மாதிரி பிரச்சனைக்கோ பிற வியாதிக்கோ வேறு பிரச்சனைக்கோ எதுக்கும் எனக்கு வேண்டாம். ஒரு 22 பேர் 15 பேர் இந்த வீட்டுக்கு கரெக்டாக அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் என்னுடைய டீட்டெயிலும் என்னுடைய ஃபோன் நம்பரும் நான் கொடுப்பேன், காட்டுவேன். இல்லைன்னா யார்கிட்டையும் காட்ட மாட்டேன். எனக்கு அந்த ஹெல்ப்பும் வேண்டாம். ஒருவேளை அந்த வீடு இல்லைனாலும் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவோம். கஷ்டம் எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அதனால் என்னுடைய வியாதிக்கும் என்னுடைய பிரச்சனைக்கும் நான் கையேந்திர ஆள் இல்லை, கையேந்தவும் இல்லை. இது நான் பழகிற அந்த 2-3 அந்த புலம்பெயர் தமிழர்கள் அவ்வளோ நல்லவங்க. அப்படி ஒருத்தர் ஒரு 10 பேர் 15 பேர் கிடைச்சா ஒரு வேளை அந்த நான் வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் கேட்குறேனுங்க. ஒரு நண்பர் மாதிரி, ஒரு சகோதரர் மாதிரி, ஒரு சகோதரி மாதிரி ரொம்ப நல்லா நெருக்கமாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தூக்கி விடணும், உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க. போன வீடியோவில் கூட போட்டிருக்கோம், 13 வருஷமாக ஒரு அம்மா கஷ்டப்பட்டு 3 பேர்த்துக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நல்ல உள்ளம் இருக்கிற அந்த தாய் உள்ளம் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர், ஒரு 10 பேர் ஒரு தாய் உள்ளம் இருக்கிறவங்க, ஒரு அண்ணனா என்ன நினச்சி ஓகே நம்ம அண்ணனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் நம்ம கடனாக கொடுப்போம், திருப்பி கொடுத்துருவார் அண்ணன் அப்படின்னு கொடுக்குறவங்க யாராவது கிடைச்சா நம்ம ஒரு கடைசி ஒரு முயற்சியும் செஞ்சு பார்ப்போம். நடந்தால் நடக்கட்டும். அப்படி ஒரு வேளை கடவுள் உணர்த்தி நீங்கள் எனக்கு செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் எனக்கு கடவுள் உணர்த்தியிருந்தால் இந்த வீடு எனக்கு சொந்தமாகும் இல்லையா? அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். அப்போ அவர் சொல்கிறது என்னுடைய வியாதி சொல்லியோ என்னுடைய குறைகளை சொல்லியோ எனக்கு எந்த உதவியும் வேண்டாங்க. என்னுடைய மருந்து மாத்திரை கூட எனக்கு எந்த உதவியும் யார்கிட்டையும் வேண்டாம். இந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 22 பேர் எனக்கு கிடைச்சாங்கன்னா நான் சொல்கிறேன். அப்படி இல்லை, அப்படி அதில் 10 பேர் எனக்கு கிடைச்சா கூட எனக்கு அது வேண்டாம், அந்த காசு வேண்டாம். ஏன்னா அது வீடு வாங்க முடியாது. என்னுடைய மற்ற கஷ்டத்துக்கு அந்த பணம் தேவைதான், ஆனால் எனக்கு அது வேண்டாம். நம்ம நேர்மையாக இருப்போம், கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அது 13 லட்சமே அதுக்கு மேலே கூட கொடுத்துருப்பாங்க. ஆனால் கிருஷ்ணாவை பற்றி இவ்வளவு கேவலமாக கதைத்து விட்டு அவன் கேவலமாக சில விஷயம் பண்ணுறான், அதை நம்ம சொல்கிறோம். உதவி கேட்டதால் யாரும் கொடுக்க விரும்ப மாட்டார்கள். ஏங்க கிருஷ்ணா பண்ணுற தப்பை சுட்டி காட்டினா கொடுக்க மாட்டீங்களாங்க? அவ்வளோ கிருஷ்ணா பக்கம் இருக்கீங்களா? நான் முன்னாடியே கேட்ட மாதிரி பொண்டாட்டிக்கு அடிமையாக, ஐயோ என் பொண்டாட்டி சோறு போட மாட்டான், இந்த ஒரு பொண்டாட்டி முட்டை, எனக்கு வேறு பொண்டாட்டி இல்லை, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்னு இருக்கிற சில கணவன்மார்கள், பொண்டாட்டிக்கு அடிமையாக இருக்கிறவங்க, பொண்டாட்டி வந்து புருஷனை ஆளணும்னு நினைக்கிற அந்த ஆதிக்கம், பெண் ஆதிக்கமாக இருக்கிற சில குணங்கள் இருக்கிறவங்க கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நிறையா இருக்கீங்களா புலம்பெயர் தமிழர்கள்? எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா பெண்கள் பெரும்பாலும் அதிகமாக நான் நினைக்கிறேன், இவர் எழுதிட்டு போகிறாரு, கணவரை தன்னுடைய அப்பாவாகவும் அம்மாவாகவும் மதிக்கிற குணங்கள் இருக்கிற பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பெண்களை மதிக்கிற கணவன்மார்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப பெரும்பான்மையாக கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி தெரியல, ஆனால் எனக்கு இன்னும் பெருசாக உதவி வரல. அதையெல்லாம் பார்த்தா இவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோங்கிற மாதிரி இருக்குதுங்க. என்னங்க பண்ண சொல்கிறீங்க? நான் என்ன பண்ணுறது? என் மனசில் வந்து அப்படி இல்லை, நல்லவங்க தான் தோணுது. ஆனால் யாருமே வரல அப்படிங்கிறப்ப இந்த கமெண்ட் உண்மையாகிற மாதிரி இருக்கேன். கிருஷ்ணாவை பற்றி இவ்வளவு கேவலமாக கதைத்து விட்டு உதவி கேட்டதால் யாரும் கொடுக்க விரும்ப மாட்டார்கள். இனியாவது சிந்தித்து செயல்படுங்கள். இந்த இடத்துலங்க அப்படியே வீடியோ கட் ஆயிடுச்சு. 13 நிமிஷம் பேசியிருந்தேன். அதில் நல்ல விஷயம் பேசியிருந்தேன், சூப்பராக இருந்திருக்கும் அந்த விஷயம். எனக்கு என்னென்னா, எனக்கு மறதி இருக்குதுங்க. இந்த சிந்திக்கிறதுக்கு மறதிக்கு என்னப்பா வித்தியாசம், என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு சிந்திக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சிந்திக்கிறது எனக்கு பிடிக்கும். உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் என்னை விட சிந்திக்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. அமேசான் வருது இல்லைங்களா, இப்போ வீட்டில் போய் டெலிவரி கொடுக்குறாங்க இல்லையா, இதை நான் 2005 இதை பற்றி நான் டீட்டெயிலாக புக் அடித்து நான் வெளியே இந்த ஊருக்கெல்லாம் நல்லது செய்கிறதுக்காக நான் பிளான் பண்ண ஆள், ஐடியா பண்ண ஆள், மூலக்காரன்னு பேர் வாங்கின ஆளுங்க நான். ஐயோ குமார் மூலக்காரன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னை வந்து சிந்திக்கிறதுல அவ்வளோ டேலண்டான பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல பையன் சின்ன வயசில், எல்லாத்துக்கும் என்னை அப்படி பிடிக்கும். இப்போது நல்ல பையனான்னு கேட்குறீங்களா? இப்போ அதை விட ரொம்ப நல்ல பையன். ஆனால் இப்போ நான் ரொம்ப நல்ல பையன், சின்ன வயசில் ரொம்ப நல்ல பையன். ஆனால் இடையில கிருஷ்ணாவெல்லாம் என்னங்க, அவனை விட நான் மன்மதன். கடவுள் வந்து எல்லா விஷயத்தையும் எனக்கு இந்த
இடையில இந்த சின்ன வயசில் நான் ரொம்ப நல்ல பையனாக இருந்தேன் இல்லையா, அப்போவும் இப்போ நான் ரொம்ப நல்ல பையனாக இருக்கேன் இல்லையா, இதுக்கு இடையிலையும் கடவுள் எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. நாலுன்னு தெரிஞ்சவன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாலு என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொந்தமாகவே அனுபவமாகவே கற்றுக் கொடுத்துருக்கிறார் கடவுள். அதனால கிருஷ்ணாவில் என்னங்க, அவனெல்லாம் என்ன உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தே நான் மன்மதனாக இருந்த ஆளுனா இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் எந்த பெண்ணையும் யாரையும் எதற்காகவும் பணத்துக்காகவோ எதையும் ஏமாத்தலை. இப்போ கிருஷ்ணா மாதிரி ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டு இன்னொரு பெண்ணை தாலி கட்டலை, ஏமாற்றவே இல்லைங்கிறனா. எது எடுத்துட்டாலும் நான் அதில் எதுலேயும் ஏமாற்ற மாட்டேன். எனக்கு ஏமாத்துறது பிடிக்காதுங்க. அது எனக்கு ரொம்ப 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 வெறுக்கிற விஷயம் ஏமாத்துறது. அது சின்னதாக இருந்தாலும் கூட, ஒரு சின்னதாக ஏமாற்றி ஒரு சின்ன அன்பு கூட எனக்கு வேண்டான்னு நினைக்கிறவனா. ஒரு சாக்லேட், ஒரு கடலை முட்டா கூட நான் வாங்க மாட்டேங்க. ஏமாற்றி ஒரு கடலை முட்டா கூட நான் வாங்க மாட்டேன். ஐயோ, அந்த கமெண்ட் இங்கே போயிடுச்சு. அந்த மாதிரி அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அமேசானுடைய அந்த ஐடியாவே நான் யோசிச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ எங்கள் ஊரில் நான் அவ்வளோ டேலண்டாக எல்லாத்தையும் விட சிந்திக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன். உலகத்திலேயே என்னை விட யாரும் இப்படி சிந்திச்சிருக்க மாட்டாங்க. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு பெண் படுற வேதனைகளை, வலியை எந்த ஒரு ஆண்னாலும் உணரவே முடியாது. பிரசவ வலின்னு சொல்லுவாங்க, அது இன்னொருட மறு ஜென்மன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த எவ்வளோ கஷ்டமோ, பிரசவ வலி எவ்வளோ கஷ்டமோ, அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் அந்த பீரியட்ஸ் டைமில் பெண்கள் படுற கஷ்டம் நிச்சயமாக ஆம்பளையாக இருக்கிற நம்மளால் உணரக்கூட முடியாதுங்க. அந்த வலி எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது, உணரக்கூட முடியாது. அந்த வலியை நம்ம தெரிஞ்சுக்கணும், உணரணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் நம்ம ஆண்களாக இருக்கிறத விட பெண்களாக பிறந்தால் தான் அந்த வலியை உணர முடியும். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை அது. அப்படி பீரியட்ஸ் டைமில் நான் யாருமே இது வரைக்கும் உலகத்தில் யாருமே சொல்லாத விஷயம், பள்ளிக்கூடம் போகிற பெண்கள் மாதத்தில் அந்த 2 நாள் கட்டாயமாக லீவு கொடுக்கணும். காலேஜ் போகிற பெண்களுக்கு கட்டாயமாக லீவு கொடுக்கணும். வேலைக்கு போகிற பெண்கள் அரசாங்க வேலைக்கு போனாலும் சரி, தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி, அரசாங்கமும் சரி தனியார் நிறுவனமும் கட்டாயம் 2 நாள் லீவு கொடுத்து அந்த நாளுக்கு சம்பளமும் கொடுக்கணும் அப்படின்னு பேசின ஆள் நான். அதை நான் எதிர்காலத்தில் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு வேலை இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நிறுவனம் ஒரு 10 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் செய்வேன். பெண்கள் தான் அதிகமாக வேலைக்கு வச்சுக்குவேன். ஆண்களை விட பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன். எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு தான் அதிகமான வேலை கொடுப்பேன். அவங்களுக்கு ஆண்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு சம்பளம் கொடுப்பேன். கட்டாயம் மாதத்தில் 2 நாள் லீவு கொடுத்து டபுள், ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம்னு வைங்களேன் எக்ஸாம்பிளுக்கு, அந்த நாள் மட்டும் 200 ரூபா சம்பளம் கொடுப்பேன். ஏன்னா அன்றைக்கி வீட்டுக்காரரும் அந்த ஒய்ஃபை பார்த்துக்கணும். ஒருவேளை அம்மா அப்பாவாக இருந்தாலும் அந்த குழந்தைய பார்த்துக்கணும். அன்றைக்கி அந்த குடும்பமே அந்த குழந்தைய பார்த்துக்கிற அளவுக்கு, அந்த பெண்ணை பார்த்துக்கிற அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு தேவையான அந்த 2 நாளுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுப்பேன். ஒருவேளை 100 ரூபா சம்பளம் அப்படின்னா அன்றைக்கி 1000 ரூபா கொடுப்பேன். அந்த குடும்பமே அன்றைக்கி ஒரு நாள் அமைதியாக அந்த பெண்ணை பார்த்துட்டு, ஏன்னா பெண்கள் ஓய்வு எடுக்க வேண்டிய நாளுங்க அது. இது யாருமே பேசலை, நான் அப்படி பேசுகிற ஆள். அப்போது எவ்வளோ சிந்திக்கிற ஆள். அமேசான் வர்றதுக்கு முன்னாடியே அப்படியான ஒரு விஷயத்த நான் இங்கே செஞ்ச ஆள். அப்போ எவ்வளோ மூளை இருக்கும். அப்போ சிந்தித்து செயல்படுங்கள் அப்படின்னா எனக்கு சிந்திக்கிறது அவ்வளோ பிடிக்குங்க. ஓகே, உங்களுக்கு புத்திமதியாகத்தான் எழுதுகிறேன். இந்த சிந்திக்கிறத பற்றி இன்னொரு விஷயம், அது நான் பேசிட்டனால எனக்கு மறந்துட்டேன். என்னது அதை தான் பேசணும். போன 13 நிமிஷத்தில் அதை நான் பேசியிருந்தேன். அது சொல்கிறேன். ஒரு வேளை வந்திருந்தால் நான் திருப்பி இடையில் கட் பண்ணிக்கிறேன், வரலைன்னா அதை அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். 7 வருஷமாக நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய ஒய்ஃபை நான் வீட்லேயே உட்கார வச்சு நான் தான் பார்த்துட்டு வேலைக்கு தாட்டில் எல்லா கஷ்டத்தையும் நான் தான் சுமந்துக்கிட்டேன், எல்லா டென்ஷனையும் நான் தான் சுமந்துக்கிட்டேன். அப்படி தான் என் ஒய்ஃபை பார்த்துக்கிட்டேன். ஆனால் நிலமை ஒரே செகண்டில் அப்படியே வாழ்க்கையை திருப்பி பெரட்டி போட்டுருச்சு, மாற்றி போட்டுருச்சு, தலையெல்லாம் மாறிடுச்சு. நான் வீட்டில் முடங்கி கிடக்கிறேன், என்னால் வருமானம் சம்பாதிக்க முடியல. என் ஒய்ஃபு தான் 7-8 வருஷமாக பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துட்ருக்கிற என்னுடைய ஒய்ஃபினுடைய பேரை மறந்துட்டேங்க. 2 எழுத்து மறந்துட்டேன். அவ்வளோ மறதி. செல்லமாக கூப்பிடுற பேர்லாம் வருது. 2 நிமிஷம், அதுவும் டைம் நோட் பண்ணுறேன், எவ்வளோ நேரத்தில் ஞாபகம் வருது. 2 நிமிஷம் மறந்துட்டேன். யோசித்து பார்க்குறேன், மறந்துட்டேன். அவ்வளோ மறதி. இது சம்மந்தமாக நான் ஒரு அண்ணாக்கிட்ட, என்னை ரொம்ப பிடிக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, குமார்னா ரொம்ப பசுவாட்டு இருக்கிற பையன், நல்ல பையன், தங்கமான பையன்.
அவ்வளோ நல்ல பையன், சிந்திக்கிற பையன், டேலண்டான பையன், ட்ராயிங் பண்ணுவான். சிந்திக்கிறதுனா அவ்வளோ மாதிரி சிந்திக்கிற ஆள் இல்லை. அப்படி என் மேலே வந்து அவ்வளோ நிறைய பேர்த்துக்கு என்னை அவ்வளோ பிடிக்கும். அப்போ அந்த அண்ணா கிட்ட போய் நான் வந்து மெடிக்கலில் போய், அந்த மாதிரி மறதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இந்த வல்லாரக்கீரைன்னு சொல்கிறாங்க, கேப்சூல்னு சொல்கிறாங்க, மருந்து மாத்திரை, டானிக்கு, லேகியம், இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கண்ணா, இல்லைன்னா கொடுங்கண்ணா, மறதி எனக்கு அவ்வளோ ரொம்ப டிஸ்டர்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அவர் சொல்கிறாரு, குமார் வேறு யாராவது இருந்தால் நான் கண்டிப்பாக உடனே எடுத்து எனக்கு சேல்ஸ் ஆனால் வியாபாரம் பண்ணுறது தான் வச்சுருக்கிறேன், கொடுத்துருவேன். ஆனால் அது கொடுக்கக்கூட. சரி, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நான் அது வந்து கொடுக்குறதா இல்லையாங்கிறத நான் முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். சரி சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீ சிந்திப்பியா அப்படின்னு கேட்டார். எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா சிந்திக்கிறது, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த உலகத்திலேயே வந்து உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சிந்திக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் சொன்னேன், சரி இந்த அமேசான் மாதிரி நான் போய் தனியாக இங்கே உட்காந்துருக்கு சிந்தித்தேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், போன இதில் கண்டிப்பாக சொல்லலை. சேட்டலைட்டில் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து இது பண்ணி ஒவ்வொரு ரூம், அதாவது வகுப்பு, ஒரு ஸ்கூலில் வகுப்பு நடக்குதுன்னா பேரண்ட்ஸ் வீட்லேயே அதை பார்க்கணும். ஸ்கூலில் எப்படி டீச்சர் வந்து பாடம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வீட்லேயும் அதை பார்க்கணும். அப்படியெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கணும், அப்படியெல்லாம் யோசித்தவன். நம்ம வந்து பெரிய டிவி ஆரம்பிக்கணும். டிவி ஆரம்பித்தா என்னுடைய குமார் அப்படிங்கிற அந்த பேர், கே அப்படிங்கிற பேர் போட்டு KTVன்னு வைக்கணும்னு யோசித்தேன். நான் யோசித்ததுக்கப்புறம் KTVலாம் வந்துருச்சுங்க, என்னங்க பண்ணுறது? நம்ம யோசித்தா அந்த சிந்தனை இன்னொருத்தருக்கும் வரும் தானே. அமேசான் மாதிரி வந்துருச்சு. நான் யோசித்தேன், இன்னொருத்தர் யோசிக்கக்கூடாதுன்னா இருக்குது. சிந்தனை யாருக்கிட்ட வேணாலும் இருக்கும், யாருனால வசதி இருக்குதோ அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி KTVன்னு ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், KTVன்னு வந்துருச்சு. அதே மாதிரி சேட்டலைட்டில் அந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்புலையும் பாடம் நடத்துகிறப்ப அந்த குழந்தைகளை கண்காணிக்கிறது, எப்படி பாடம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வீட்டில் பார்க்கணும், அந்த டிவியில் பார்க்கணும்னு நினச்சேன். அப்போல்லாம் மொபைலே கிடையாது, அப்படி யோசித்தேன். ஆனால் இப்போது ஆன்லைனில் கிளாஸ் நடக்குது. இந்த மாதிரி அவ்வளோ சிந்திக்கக்கூடிய சிந்தனை அதிகமாக இருக்கிறவன். அதனால் அவர் சொன்னார், குமார் நீ அதிகமாக சிந்திக்கிறதுனால உனக்கு மருந்தே இல்லை, நீ என்ன சாப்பிட்டாலும் வேஸ்ட்டு, சிந்திக்கிறவங்களுக்கு மறதி வரும் அப்படின்ட்டார். அப்படி அவ்வளோதான் அவர் சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கவனக்குறைவு. நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கலை அப்படின்னா அது நம்ம மைண்டில் நிற்காது. நம்ம மைண்டில் நிற்கலைன்னா அது மறந்து போயிடும். அப்போ நம்ம கவனக்குறைவாக இருக்கிறதுனா நம்ம வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸாக இருக்கிறோம், சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்போ அதிகமாக சிந்திக்கிறதுனால மறதி இயல்பாக இருக்கும், உனக்கு மருந்து இல்லை அப்படின்ட்டு. அதனால் எனக்கு சிந்திச்சு செயல்படு அப்படின்னு சொல்கிறது. சிந்திச்சு தாங்க பேசிகிட்டு இருக்கேன். சிந்திச்சதுனால தாங்க கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. சிந்தனை இருக்கிறதுனால தாங்க கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. மரமண்டையாக இருந்து, முட்டாளாக இருந்து, அறவேக்கடாக இருந்தேன்னா கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த மாதிரி காசுக்காக எனக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சேன்னா கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட்டே பண்ணியிருப்பேங்க. சப்போர்ட் பண்ணியே இந்த காசெல்லாம் சம்பாரிச்சிருப்பேன். எதுக்கு நான் உதவி கேட்டுக்கிட்டு? அது என்னுடைய தன்மானத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி. அது எதுக்கு? நான் சொல்கிறேங்க, அது இதை பேசுகிறப்ப தான் அந்த ஸ்டக் ஆயிடுச்சு. நான் இப்போ சொல்கிறேங்க, என்ன மாதிரி ஒருத்தர் கிருஷ்ணாவுக்கு மட்டும் சப்போர்ட்டாக, நான் இல்லை என்ன மாதிரி ஒரு ஆள் கிருஷ்ணாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணால் என்ன சொல்கிறது, கிருஷ்ணாவை வந்து பிடிக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக உட்காரலாம். அந்த மாதிரி வந்து என்னால் வந்து அவ்வளோ கரெக்டுன்னு பேச முடியும். கிருஷ்ணா வந்து இப்போ கூட இந்த செகண்ட்லேருந்து கிருஷ்ணாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணால் கூட அத்தனையும் எல்லாமே சரி அப்படின்னு பேசக்கூடிய அந்த டேலண்ட் என்கிட்ட இருக்குது, அந்த திறமை என்கிட்ட இருக்குது, அந்த புத்தியும் இருக்குது. ஆனால் மனசு இல்லையே, அறிவு இருக்குது. அவ்வளோ டேலண்டாக பேசக்கூடிய அறிவும் பேச்சு திறனும் எனக்கு இருக்குது, டேலண்ட் இருக்குது. ஆனால் மனசு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லையே. மனசு அப்படி இல்லையே. காசு யார் கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நம்ம காசு தான் முக்கியம் அப்படின்னு பேசுகிற மாதிரி என் மனசு இடம் கொடுக்காது. மனசாட்சி ரொம்ப கடவுள் மாதிரிங்க. மனசாட்சி ஏஞ்சல் மாதிரி. அது என்னுடைய ஏஞ்சல் வந்து என்னை வந்து எப்போவுமே இந்த மாதிரி தப்புக்கு, கிருஷ்ணா மாதிரியான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதில் ஒரு 10 பைசா சாக்லேட் கூட வாங்கி சாப்பிட்றக்கூடாதுங்க. நிம்மதியை தூங்க விடாது. நமக்கு டேலண்ட் இருந்து என்ன பண்ணுறது? மனசு ஒன்று இருக்குல்ல, அது நியாயம், நேர்மை, உண்மை அப்படி தான் நிற்கும். அதனால் மனசு வந்து கிருஷ்ணாவுக்கு ஆதரவு, சப்போர்ட்டு என்றைக்கும் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த வீடே இல்லைனாலும் பரவாயில்ல, கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுடைய சப்போர்ட்டே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, புலம்பெயர் தமிழர்களுடைய ஆதரவே எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஆள் தான். அதுக்கப்புறம் கமெண்ட் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போது அந்த மாதிரி இப்போ கிருஷ்ணாவுக்கு மட்டும் என்ன மாதிரி ஒருத்தர், ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன மாதிரி ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு மட்டும் இருந்தாங்கன்னா
கிருஷ்ணாவை அடிச்சுக்க முடியாது, தூள் கிளப்பிட்டு அவ்வளோ என்ன சொல்கிறது, இன்னும் செலவு வச்சுருப்பாங்க, கோயில் கட்டியிருப்பாங்க. அப்படி என்னால் பேச முடியும். அவ்வளோ டேலண்ட்டு திறமை இருக்குதுங்க. என்ன பண்ணுறது? கிருஷ்ணா நல்லவனா இல்லையே. நல்லவனாக இருந்தால் நம்ம அப்படிலாம் பேசலாம். மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்லங்க. மனசாட்சி என்றைக்குமே அதான் சொல்லுவாங்க, கடவுள் வந்து நம்ம கூட எப்பவுமே இருக்க மாட்டாங்க, நம்மளுடைய மனசு தான் நம்ம கடவுள். ஏஞ்சல்னு சொன்னேன். அப்போ என்னுடைய ஏஞ்சல் சொல்லி தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன், வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி மனசு வந்து சொல்லுது. உண்மையாகவே கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தாங்க போனேன். அவன் கிருஷ்ணானே எனக்கு தெரியாது. ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடியே இவனை எதிர்த்து வீடியோ போடுறவன். இந்த உலகத்திலேயே முதன்னு எதிர்த்து வீடியோ போட வேண்டிய ஆள்னா, உடம்பு சரியில்லாமல் இருந்துன்னு சொல்லி இல்லைங்களா, அந்த டைமில் என் வீடியோ பார்த்துட்டு எனக்கு மண்டையெல்லாம், ஏன்னா என்னால் சிந்திச்சேன்னா எனக்கு தள்ளுற மாதிரி கிருகிருன்னு வந்துடும். அவ்வளோ உடம்பு சரியில்லை. சிந்திக்க அவ்வளோ பிடிக்கும் இல்லைங்களா. அப்படி பிடிக்கிற எனக்கு வந்து சிந்திச்சாவே முடியல. அதனால் சிந்திக்க மாட்டேன். நான் ரொம்ப நாள் சிந்திக்காமல் எதையும் யோசிக்காமல் ரொம்ப சாதாரணமாக இருந்தேன். நான் ட்ராயிங் பண்ணுறேன், நல்ல ஒரு இடத்த நல்லா உன்னிப்பாக ஒரு இடத்த நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பேன். என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ எனக்கு பிடிச்ச 2 விஷயம், ஃபோக்கஸ் பண்ணுறது, சிந்திக்கிறது, இந்த மாதிரி அது பண்ண முடியல. அவ்வளோ உடம்பு சொல்லாமல் இருந்தது. அந்த டைமில் 4 வருஷத்துக்கு முன்னாடி இவன் முதல்ல இந்த ஹெல்ப்பெல்லாம் வீடியோ பண்ணுறப்ப இவன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ கடுப்பாகி கோபமாகி எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவன் வீடியோ பார்த்தா அவ்வளோதான், எனக்கு இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். இனிமேல் இலங்கை சம்மந்தப்பட்ட எந்த வீடியோவும் பார்க்கக்கூடாது. ஏன்னா பார்த்து இந்த வீடியோ வந்துடும் அப்படின்னு நான் பார்க்காம தவிர்த்தேங்க. இவன் வீடியோ பார்க்காம தவிர்த்தேன். அப்புறம் விட்டா போகுது. 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எதிர்த்து இவன் தப்புன்னு பேசியிருக்க வேண்டிய ஆள் விட்டா போகுது. கொஞ்சம் உடம்பெல்லாம் தேத்தி இந்த மாதிரி நிற்க வச்சு உட்கார வச்சு, இப்போ தான் நின்று பேசுகிறேன், அதுக்கு முன்னாடி நின்று பேச முடியாது, உட்காந்து பேசுது. அப்போ அவன் தப்புன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தாங்க போகிறேன். கிருஷ்ணான்னு தெரியாது, 4 வருஷத்துக்கு முன்னாடி இவனை பார்த்தேன்னு தெரியாது. ஏதோ ஒரு இலங்கை யூடியூபர், ரொம்ப ஏழை யூடியூபரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தப்பாக வந்து கம்ப்ளைண்ட் போட்டு அப்படின்னு எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் பேசினார். அதை கேட்டு ஐயோ ஏழை யூடியூபரா, ஐயோ நம்மளும் ஏழை தானே, இப்போ ஏழைக்கு ஏழை ஒரு சின்ன ஒரு வீடியோ சப்போர்ட் பண்ணி போடலாமே அப்படின்னு தாங்க சப்போர்ட் பண்ணணுன்னு தாங்க போனேன். என் பேர் கிருஷ்ணான்னு கூட தெரியாது. சிந்திக்கிற அந்த அறிவு இருக்கிறதுனால இவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், எதனால் அரெஸ்ட் பண்ணாங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த வீடியோ போய் பார்க்குற ஒரு 40 நிமிஷமோ 1 நிமிஷமோ 1 மணி நேரமோ அந்த வீடியோ நான் போய் பார்க்குற 5 நிமிஷத்தில் மூளை வேலை செய்யுது, மனசு சொல்லுது, திங்க் பண்ணுற, சிந்திக்கிறேன், ஐயோ இவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் போக போக ஐயோ வாழ்க்கையில் இவனுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது, சிந்திச்சதுனால தாங்க இவனுக்கு சப்போர்ட்டே பண்ண முடியல. என்னை போய் சிந்திங்கன்னு சொல்கிறீங்க. சிந்திக்கிறவன் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுவானா? என்னது கால கொடுமை. சிந்தித்து செயல்படுங்கள் அப்படிங்கிறார். உங்களுக்கு புத்திமதியாகத்தான் சொல்கிறேன். உண்மையாகவே நல்லது தாங்க சொல்கிறாரு. அவருக்கு பாவம், அவருக்கு கொஞ்சம் கிருஷ்ணாவை பற்றி தெரியல போல இருக்கு. உங்களுக்கு புத்திமதியாகத்தான் எழுதுகிறேன், கோபமாக அல்ல, நன்றி சகோதரா அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. மக்களே, இதுக்கு நான் பதில் எழுதியிருக்கேன். அடுத்தது உங்களுக்கு அதான் நான் வாசித்து காட்ட போகிறேன். நான் கேட்குறேன், கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ண உதவி செய்ய மாட்டீங்களாங்க? அவ்வளோ எப்படி சொல்கிறது, புத்தி இல்லாமல் அறவேக்காடாக இருக்கிறவங்களா? ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேச்சும் கூட எனக்கு சரியாக வர்றதில்லை. அரை வேக்காடாக இருக்கிறவங்க தான் இருக்கீங்களா? சிந்திக்க தெரியாதவங்களா இருக்கீங்களா? அறியாமையில் இருக்கிறவங்களா இருக்கீங்களா? அல்லது ஏழைகளுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்து அதில் அப்படியே இப்படி அதை ரசித்து பார்க்குற அந்த சைக்கோத்தனமான கேரக்டரில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கீங்களா? இல்லை பொண்டாட்டிக்கு ஐயோ என் பொண்டாட்டின்னு பொண்டாட்டிக்கு அடிமையாக இருக்கிறவங்களா இருக்கீங்களா? இல்லை புருஷனை அடக்கி ஆளக்கூடிய பெண்களாக இருக்கிறீங்களா? இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கீங்களா? இவர் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அநேகர்கள் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் தான் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. அந்த ஒரு சிலரில் நானும் இருக்கேன். ஒரு சிலருக்காவது சோப்பத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றாங்களே, ரோசை இருக்குது, மான ரோசை இருக்குது, அது ஒரு சிலருக்காது. அந்த ஒரு சிலருக்காவது மூளை வேலை செய்யுது, அநேகருக்கு வேலை செய்யலை. அதனால கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணல. இல்லைன்னா அடுத்தவனுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்து அதை மட்டம் தட்டி கேலி பண்ணி சிரிக்கிறத அப்படியே ரசித்து பார்க்குற, ஒரு சினிமா மாதிரி பார்க்குற கேரக்டர் வக்கர புத்தி இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்க தான் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இவர் எழுதிட்டாரா? இதுக்கு நான் கிருஷ்ணா பதில் எழுதியிருக்கேன். கிருஷ்ணாவை ஆதரித்து பேசினால்தான் புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்றால், கிருஷ்ணாவை ஆதரித்து பேசினால்தான் புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்றால் எனக்கு அந்த உதவியே வேண்டாம் சகோதரா. இதை நான் உங்களிடம் மிகுந்த அன்புடன்
அன்புடன் தான் சொல்கிறேன். இந்த கமெண்ட்டை நான் உங்களுக்கு அன்பாக தான் சொல்கிறேன். கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு புலம்பெயர் தமிழர்கள் உதவி செய்வாங்க அப்படின்னா அந்த உதவியே எனக்கு வேண்டாங்கிற. இதை நான் கோவத்துலேயோ வெறுப்புலையோ வேறு எந்த இதுலேயும் எழுதலை. அன்பாக தான் சகோதரா உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு, கிருஷ்ணாவை ஆதரித்து அவன் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டாமல் இருந்தால்தான் எனக்கு புலம்பெயர் தமிழர்கள் உதவி செய்வார்கள் என்றால் அப்படிப்பட்ட புலம்பெயர் தமிழர்களும் எனக்கு வேண்டாம். முதல்ல சொல்கிறேன், கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் புலம்பெயர் தமிழர்கள் உதவி செய்வாங்க அப்படின்னா அந்த உதவியே எனக்கு வேண்டான்னு சொல்கிறேன். ரெண்டாவது, கிருஷ்ணாவை ஆதரித்து அவன் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டாமல் அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் இருந்தால்தான் எனக்கு புலம்பெயர் தமிழர்கள் உதவி செய்வார்கள் என்றால் அப்படிப்பட்ட புலம்பெயர் தமிழர்களே எனக்கு வேண்டாங்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம், அவர்கள் செய்யும் உதவியும் எனக்கு வேண்டாம் சகோதரா. தங்களின் அன்பு கலந்த கருத்துக்கு தங்களுக்கு என் இதயத்திலிருந்து நன்றிகள். ஏன்னா அவர் எனக்கு நல்லதாக தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிலர்லாம் சொல்லியிருக்காங்க, இவர் சொல்வது எல்லாம் 100% உண்மை. கேவலமானவனை எப்படி கதைப்பது? அவனை நல்லவன் என்று நம்புகிறவர்கள் அடிமுட்டாள்கள் என்பது உண்மை. இல்லை என்றால் அவனை போல குணமுடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு வேறவங்க பதில் எழுதியிருக்காங்க. அதில் இன்னொருத்தர் கமெண்ட் எழுதியிருக்காங்க, ஒரு சிலர் இல்லை, ஆண்டிமார்கள் மட்டும்தான் என்று சொல்லவும் அப்படின்னு அவர் சொல்கிற ஒருத்தர் ராஜாராணிங்கிறவங்க அவங்க எழுதியிருக்காங்க. அந்த எனக்கு கமெண்ட் எழுதினார் இல்லையா, அவருக்கு ஒரு சிலர்னு சொல்லாதீங்க, ஆண்டிமார்கள் தான், ஆண்டிமார் மட்டும் என்று சொல்லவும் அவன் கள்ளன்தான் 100%. என்னடையும் அவன் குடும்பம் காசு உதவி கேட்டது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு சிலர்னு சொல்லாதீங்க, ஆண்டிமார்கள் மட்டும்தான் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவன் கள்ளன் தான் 100% உண்மை, அவன் கள்ளன், அவன் குடும்பம் எங்கிட்டையும் காசு உதவி கேட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே மக்களே, இப்போ இந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மையாகவே புலம்பெயர் தமிழராக இருக்கிற நீங்கள்லாம் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ண உதவி செய்ய மாட்டிங்களா? எனக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க, உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்குது. கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்னு எனக்கு அந்த உதவியே வேண்டாம். அப்படிப்பட்ட நீங்களும் எனக்கு வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேங்க. ஏன் நான் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா உதவி செய்கிறதுங்கிற ஒரு பெரிய பாக்கியங்க, அது ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம கடவுள் மாதிரி அந்த இடத்துல ஆகிறோம். ஒருத்தர் இல்லாமல் இருக்காங்க, கஷ்டமாக இருக்காங்க, ஒரு விஷயம் தேவைன்னு கேட்குறாங்க அப்படின்னா ஓடி போய் அந்த கிடைக்கிறப்பெல்லாம் உதவி செய்கிறது நம்ம அது ஒரு பெரிய வாய்ப்பு. அப்படியான ஒரு வாய்ப்பை எனக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அதுக்காக கிருஷ்ணா உதவி பண்ணுறாருல்ல அப்படிலாம் சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா இன்னொரு உண்மை சொல்லிடுறோம், போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, அதையும் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். கிருஷ்ணா மாதிரியான நபர்கள் புலம்பெயர் தமிழர்கிட்டேருந்து காசு வாங்குவாங்க. காசை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு பெட்ரோலுக்கு காசு, டீசலுக்கு காசு, சாப்பாட்டுக்கு காசு, அன்னைக்கு ஒரு நாளுக்கு உண்டான சம்பளம், அதுபோக எங்களுக்கும் ஒரு கமிஷன் அப்படின்னு புலம்பெயர் தமிழர்கிட்ட கமிஷன் அடிப்பாங்க. கமிஷனாக கேட்டு வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி கொண்டு போய் கொடுக்குற ஏழைகிட்டேருந்து ஒரு கமிஷன். போனோட வீடியோவில் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி, வீடு கட்டுறதுக்கு தான், வீடு வாங்குறதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு அம்மா கூட கன்னடா விழாக்கு இந்த சமையல் அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க, கிருஷ்ணா கிட்ட கேளுங்க, 50-60 வீடு கட்டி கொடுத்துருக்குறான், அவன் உங்களுக்கு செய்வான் அப்படின்னு. அவனே ஒத்த பைசா கூட கை காசு போட்டு செங்கல் போட்டு மற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்க மாட்டான். ஏன், அவன் கட்டியிருக்கிற வீடு கூட அவனுடைய சொந்த உழைப்புலையா எல்லாமே இருக்குமா? இருக்கும். அவனுடைய சொந்த உழைப்பில் யூடியூப்பில் காசு இருக்கும். ஆனால் அது அத்தனையும் அது யூடியூப் காசா அப்படின்னா நிச்சயமாக கேள்விக்குறி தான். கண்டிப்பாக அது கிடையாது, இருக்காது. ஆதாரத்தை கூட அவனால் காட்டவே முடியாது. நான் எல்லாம் இருந்தால் காட்டிடுவேன். நேர்மையாக இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயங்க, ரொம்ப ஹாப்பியான விஷயம். உண்மையாக நேர்மையாக இருக்கிறத விட அந்த உலகத்தில் சொர்க்கம் வேறு எதுவுமே கிடையாது. சொர்க்கம்னு சொன்னேன்னு இன்னொரு விஷயம் வருது. கிருஷ்ணா மாதிரி ஒரு பெண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. மனசில் ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கே தன்னுடைய உடம்பையும் மனசையும் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த உலகத்தில் சொர்க்கமாக வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பணத்துக்காகவோ, பேருக்காகவோ, புகழுக்காகவோ மற்றவங்களை ஏமாற்றி சும்மா ஏதோ அப்படி வாழ்ந்துட்டு போகக்கூடாது. ஒருத்தரையே நேசித்து ஒருத்தரையே
மனசையும் உடமையும் கொடுத்து ஒருத்தருடைய வாழ்கிறாங்க இல்லையா, அது அவங்க இந்த உலகமே அவங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த சொர்க்கமாக இருக்கும். அதே மாதிரி உண்மையாகவும் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் இந்த உலகம் சொர்க்கமானது. ஓகே மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புலம்பெயர் தமிழர்கள் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணாதான் உதவி செய்வாங்க அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்களா? மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.